சார் திருமாவளவன் சொல்றாருன்னா கூட சரி ஓகேயாப்பா அது வேற அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சார். பட் இந்த மக்களுக்காகவே மலமல்ல மக்களுக்காக எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பர்மனன்ட் பண்ணாதீங்கன்றான். அப்ப ஏன் இவங்களுக்கு திமுகவின் கூலிப்படைன்னு சொல்லக்கூடாது? நம்ம தமிழ் என்ற அளவுகள்லாம் இதுல தேவையில்லை. சரி எதுலப்பா தேவை? தமிழ் என்ற அளவுகள் எதுல தேவைன்னு சொல்லணும். நான் தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அளவுகள் போதும். எங்களை ஏமாத்துறதுக்கு தமிழர் என்ற அளவுகள் போதும், அந்த பேர் போதும். மற்ற விஷயத்துக்கு நலக்கோவியல் நாங்களாம் அடைப்பு இருக்கு. அங்க எங்க தேடினோம், தேடிட்டு ராமரை கூட்டி வந்தேன். என்ன மயிருக்கு ராமனை கூட்டு வர? ராமர் ஆணவ கொலை பண்ணாருல்ல, சரி ராமராஜ்யம் இது ராமராட்சி தான் இங்க நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு. முதல்ல அந்த ஆளை பிடிச்சி வீட்டுல ஒருத்தனை தேடி போலீஸ் வருது. இல்லைன்னா இப்ப வீட்டுல இருக்கிற புள்ளகள்ல எதுவும் போறாங்கல்ல, அது மேல அந்த அமைச்சர் பிடிச்சி முதல்ல உள்ள உட்காருது. நான் இப்போ இந்த யூடியூப் சேனல்ல ஏதாவது கேட்கறேன்னா ஒரு அரசியலா எங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கிற போது அதுக்கு நான் விளக்கம் தரனே தவிர பெரும்பாலும் நான் இந்த பொதுக்கூட்டத்திலயோ இல்ல பப்ளிக் மீட்டிங்ல அவரை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கான விஷயம் அது இல்லை, அங்க இல்லை. அங்க யாரும் அந்த கேள்வியை நம்ம கிட்ட எழுப்ப போறது. அதால நாம இந்த சமூகத்துக்கான பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகம் எதிர்நோக்குகிற பிரச்சனை என்ன, இந்த சமூகம் எப்படி நாம கொஞ்சம் உணர்வு பெறணுன்ற விஷயங்களை பேசுவதற்கு தான் உள்ளரங்கமும் சரி வெளியரங்கமும் சரி. எங்கேயாவது நீங்க பப்ளிக் மீட்டிங்ல இந்த மாதிரி மூர்த்தி திருமாவளவன் விமர்சித்து பேசினேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் அதை என்னோட வேலை. ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கலாம். எங்க ஓட்டை வைக்க கூடாது, ஓட்டுக்கு காசு வாங்கணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க. இப்ப சொன்னா என்ன? அப்போ அந்த ஆளுக்கு வேற வேலை என்ன? அம்பேத்கர் ஒரு படி மேல இல்லை, அதனால அம்பேத்கர் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க, நான் சொல்றதை எழுதிங்க. ஆனா நேரடியா திமுக பிஜேபியோட நீங்கள் ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் பிஜேபி தீண்டப்படாத கட்சி இல்ல, ஆர்எஸ்எஸ் திக போல ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான். இந்த விளக்கத்தை இந்தியாவில் எவனும் கொடுத்ததா நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நேரடியா மதவாதங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கத்துக்கடா மயிர்வாதங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்துடும்ல. 2 இயக்கத்தில் 85% இந்துக்கள்னு சொல்றல, அப்போ சனாதன கட்சி நீங்க தானே, விசிகாவும் திமுகவும் தானே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஓகே சார், நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு வருவோம் சார். இப்போ அவர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நான் பேசின தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டாரே சார். இருந்தாலும் நான் சொல்றதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு வேற சொல்லுங்கிறாரு. அது எப்பவுமே டைலாக், அந்த டைலாக் என்ன சொல்றேன். எனக்கு என்னன்னா, அதுல தூய்மை பணியாளர்கள் அவர்கள் காகிதம் பொறுக்கிக்க, குப்பை பொறுக்குவார்கள். குப்பை பொறுக்கிறோம் அப்படி இருக்க மாட்டான் சார், காகிதம் பொறுக்கிறோம் அப்படி இருக்க மாட்டான். நீ பார்த்துருப்பீங்க, ஒரு கோணி வச்சுன்னு நீட்டாக குச்சி வச்சுன்னு குத்தி எடுத்துன்னு போவான் அப்படின்னு சொல்லணும். அப்போது குப்பை பொறுக்குவர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் என்றால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அப்போ அங்கே இருந்தவங்களாம் விடுதலை சிறுத்தையான். சரி, உன் புள்ள இப்படி தெருவில் பசியும் பட்டினியுமாகிற, நீ எந்த ஹோட்டலில் படுத்துனுக்கிற, நல்லா சாப்பிட்டுனுக்கிற, எந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ற, எந்த ஃப்ளைட்டில் போயினுக்கிறேன்னு சாதாரணமாக ஒரு அப்பனை பார்த்து ஊர் கேட்கும்ல. அப்போ அவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்களாம் பர்மனன்ட் பண்ணால் அவங்க அதே வேலைக்கு போயிடுவாங்கன்னா அவர் சொன்னார். அவர் லாஜிக் அவருக்கு தான் இருக்கும். ஏன்னா இது அரசாங்கம் ஆளுகின்ற திமுக அரசு எப்படி இந்த உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னா இதுதான் சார் சரியான உதாரணம். இப்போ திருமாவளவன் சொல்கிறார், அவங்கள பர்மனன்ட் பண்ணாதீங்க, பர்மனன்ட் பண்ணால் அவங்களோட அடுத்த வாரிசும் அந்த வேலையை செய்ய அது ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்றாரு சார். சரி, இவரோட பார்வை கூட அப்படி இருக்கட்டும். இந்த அருந்ததிய மக்களுக்காக மலமல்லுகிறார்கள், கையிலே மலமல்லுகிறார்கள். எங்கள் வெற்றி வாய்ப்புகளை பறையரும் பல்லர், அது வேற பல்லர்னு சொன்னா அவரை கோச்சு பண்ணுவோம், தேவேந்திர குல வேளாளர் சொல்லி பழக்கமாகி போச்சு. தேவேந்திர குல வேளாளர்களும் குறிப்பா பறையர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு 44 இடத்துல எங்களுக்கு 12-13 எம்எல்ஏ வரணும், 1 தான் கொடுத்துட்டு மிச்சத்தா பறையெல்லாம் பறிச்சுன்னு போயிடுறான் அப்படின்னு சொன்ன தலைவர்கள், ஏன் நாங்கள் கையில் மலம் இல்லைமா பி இல்லைமா அப்படின்னு இந்த பெரும் பிரிவாக இருக்கிற 3 பிரிவில் இந்த 2 பிரிவும் அருந்ததிய சக்கிலிய மக்களுக்கு எதிரான பிரிவுகள் என்ன சொல்லி அந்த மக்களுக்காகவே இயக்கம் நடத்துகிறோன்னு சொல்றவங்கெல்லாம் சேர்ந்து பர்மனன்ட் பண்ணாதான்றா சார். சார் திருமாவளவன் சொல்றாருன்னா கூட சரி ஓகேயாப்பா அது வேற அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சார்.
பட் இந்த மக்களுக்காகவே மலமல்ல மக்களுக்காக எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பர்மனன்ட் பண்ணாதீங்கன்றான். அப்போ ஏன் இவங்களுக்கு திமுகவின் கூலிப்படைன்னு சொல்லக்கூடாது? நம்ம நீ அந்த மக்களுக்காக தானே இருக்க. பெரும்பான்மையான மக்கள் அந்த மக்களை நீங்களே சொல்றீங்க. இப்போ டிகேஎஸ் கூட சொன்னார், எல்லாம் இந்த தெலுங்காரங்களாம் போகும், சக்கிலியர் அறுதாரங்களாம் போகும்னா 90% அவங்க வந்து இந்த தூய்மை பணியை செய்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டா ஊரை நாரிடும் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை சீமான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனால் டிகேஎஸ் இளங்கோன்னு சொல்லும்போது அது ஒன்றும் பெருசாக நடக்கலை. அப்போது இன்றைக்கு பெரும்பான்மையான அருந்ததிய இயக்கங்கள், சக்கிலிய இயக்கங்கள் எல்லாம் அண்ணா அறிவாளத்தில் இருக்கிறான். அந்த 100 பேரில் இவனுங்கிறான். சார் இவனுங்க சொல்கிறாங்க சார் வந்து பர்மனன்ட் பண்ண வேணாம். அந்த மக்கள் அதை புரியணும்ல சார். ஒருத்தன் பர்மனன்ட் பண்ணுறது என்பது எதுக்கு? அவனோட வாழ்க்கை தரம் உயரும், கொஞ்சம் வந்து சம்பளம் நல்ல சம்பளமாக இருக்கும், அந்த வேலையில் ஒரு உத்தரவாதம் இருக்கும். இந்த வேலை உத்தரவாதத்தை வைத்து நான் வந்து என் பிள்ளையாங்க அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இங்கே படிக்க வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் ஒரு லைஃப் ஸ்டைலை தீர்மானிக்க வச்சுப்பேன். அதுக்காகத்தானே பர்மனன்ட் பண்ணுன்றது. பர்மனன்ட் வேலை பள்ளிக்கூடலாம் போகாத, உனக்கு இப்பயே நான் வீட்டில் வந்து இந்த இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி தரேன், ட்ரைனிங் எடுத்துக்கோ, நாளைக்கு இதே வேலைக்கு வந்துடுன்னு எந்த அப்பனாவது சொல்லுவானா சார்? சொன்னா அவன் அப்பனா சார்? அப்போ அரசு அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகவே செய்கிற அற்பமான வேலை சார். இதுக்கு வேற எதனா வேலை செய்யலாம். இப்போ நீங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழரை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம், தமிழகத்தில் உள்ளவர்கள் தமிழர் என்ற அடிப்படையில் அவருக்கு வந்து ஆதரவு தரணும் எடப்பாடியார் சொன்னார். திருமாவளவன் சொல்றாரு, இதில் தமிழர் என்ற அளவுகோலை பயன்படுத்த தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், இப்போ பிஜேபி கேண்டிடேட் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், நம்பாதீங்க. அதால நாம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள். அப்போ அந்த சித்தாந்தம் தோற்க வேண்டும் என்றால் நம்முடைய சித்தாந்தம் சரியோ தப்போ இது ஜெயிக்கிறேன்னு சொல்ல அதில் ஒரு லாஜிக் இருக்கு. தமிழ் என்ற அளவுகோல்னா இதில் தேவையில்லை. சரி எதுலப்பா தேவை தமிழ் என்ற அளவுகோல்? எதில் தேவைன்னு சொல்லுங்க. எங்களை வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு தமிழ் என்ற அளவுகோல் போதுமா? நான் தமிழ்நாட்டு வந்து மண்ணின் மைந்தேன் அப்படி சொல்றதுக்கு அளவுகோல் போதுமா? எங்களை ஏமாத்துறதுக்கு தமிழர் என்ற அளவுகோல் போதும், அந்த பேர் போதும். மற்ற விஷயத்துக்கு அதை தீக்கி எதுங்க தமிழங்க அது வந்து ஐயோ என் காதில் தமிழ்னால மலம்னு கேட்குது, பீன்னு கேட்குது, நான் அந்த பக்கம் போக மாட்டேன் இப்படி சொல்றது எப்படி ஒரு சரியான அரசியலாக இருக்கும்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உண்மையிலே தமிழராக தங்களை உணர்ந்தவர்கள், ஏய் என்ன பேசுற, சித்தாந்தத்தை பேசு, எதிர சித்தாந்தம் பேசு, தமிழெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு, நீ தமிழனா அப்போ அப்படி கேள்வியை கேட்பார்கள் என்ற நிலை இருந்தால் இது வராது. அதால உழைக்கின்ற மக்கள் வந்து சார் அத்தனை நாள் வந்து மழையில வந்து உண்ணாவிரதம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆதரவு கட்சிகள் அங்க போனாங்களே தவிர சாதாரண மக்கள் அதை பத்தி ஒன்றும் பெரிய எடுக்கல சார். அது எப்படின்னா வேங்கவையில் பீ தண்ணி குடிச்சிடறான் ஒரு 25 குடும்பம், பக்கத்துலேயே 2000 குடும்பம் இருக்குது எங்க ஆளுங்க. எங்க ஊர்ல வரட்டுமே இவங்க, ஆமா அதேப்பா 12ஆம் தேதி உங்க ஊருக்கு வந்து பீ எடுத்துன்னு வந்து டேங்க்ல போறேன்டான்னு சொல்லணும். அப்போ இவங்க நிற்பாங்க. அப்போ இந்த சமூகத்தின் மீதான அக்கறையோ சொந்த சமூகத்தின் மீதான அக்கறையோ இவர்களுக்கு இல்லாததால வந்தவன்லாம் என்ன ஏறு கட்டி அடிக்கலான்ற மாதிரி வந்தவன்லாம் எங்களை ஏமாத்துறான் சார். சார் அதே மாதிரி இப்போ வன்னியரசு அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்கு வந்து அதாவது ராமாயணத்திலேயே வந்து ராமரே வந்து ஒருத்தர் வதம் பண்ணியிருக்காரு பட்டியலத்தை சேர்ந்தவரை அப்படின்ற மாதிரி பேசினேன். எதுக்காக சார் இந்த மாதிரி ராமாயணத்தெல்லாம் அவர் வந்து உதாரணம் சொல்லணும்? இல்லை இந்த மீட்டுலாம் வந்து இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சான், 16 வருஷம் வெடிப்புகள் நான்லாம் புகார் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு ராமன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு எங்கன்னா தேடிக்கிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? அதாவது சார் நீங்கள் இப்போ மனித கருவி மனிதன் அகற்றக்கூடாதுன்னு இருக்கு சார். சார் உண்மையிலே நம்ம மலம் நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது, நம்ம திங்கிறது அது நேச்சர் கால்ஸ், அது வரலன்னா அப்புறம் டேஞ்சர் ஆகி செத்து கொடுவோம். அதை நம்ம கழுவிட்டு ஒரு லிக்விட் சோப் வச்சிருக்கோம், கழுவின்னு வரேன் சார். ஊராமட்டு மலத்தை நீங்க பார்த்துறீங்களா? வெறும் ஜட்டி ஒன்று போட்டு தொகுக்கிட்டு உள்ள குதிக்கிறான். குச்சி பார்த்தோம்னா நமக்கு பயமா இருக்கும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு உள்ள இருந்து முங்கினவர் எழுந்து வர்றார், கீழே அந்த ஓட்டை வரைக்கும் போறார். மனிதனை மனித கருவை அகற்றுவது தவறுன்னு நீதிமன்றங்கள் சொல்லுது, சட்டம் சொல்லுது இல்லை. இவெல்லாம் மீட்டிங் போட்டு கொஞ்ச நாளைக்கு ஐயருங்களை அழகா வந்து அல்ல விடணும். டேய் ஐயர் அல்ல விடுறது இருக்கட்டும்,
இப்போ நம்ம அல்றோம்ல, அவன் அவனை அள்ளுவதற்கு வைக்கிற வரை நீ அள்ளிங்கறல்ல, இதுக்கு என்ன ப்ரொவிஷன் நீ பண்ணணும்? இதுக்கு ஐயர் தான் வச்சுருக்கிறாரு அந்த சாவியை. அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார். நாம் அதை விட்டுட்டு இதை எப்படி திசை திருப்போம்னா, இவங்க எப்படி ராமனை கொண்டாந்து விடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அண்மையில் ஒரு கவிதை நம்ம கூட பேசியிருப்போம். மலக்கொழியில் 4 நாங்களாம் அடைப்பு இருக்குன்னு அங்கே எங்கன்னு தேடிட்டு ராமரை கூட்டி வந்தேன். என்ன மயிருக்கு ராமனை கூட்டி வரேன்? ஏன்னா அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஆள் கிடைக்கலன்னா, சரி நாங்கள் அந்த வேலைக்கு வரல, மிஷினை வச்சா இல்லை, அதை அந்த மேற்பார்வை எடுத்து கை கிளவுஸ் அது இதெல்லாம் கொடுத்து அப்படி பண்ண சொல்லு. அதுதானே அரசாங்கம். ஆனால் இவனுங்க பேசுறது அடைப்பட்டதுக்கு ஆளை தென்னானா, ராமன் வந்தானா, சீதை வந்தாலாம், உள்ள குச்சானா, இந்த படுகொலை அப்படியே சாவட்டுன்னு சீதை நினைச்சாலாம், அதால எழுந்து போயிட்டாலாம், மலக்குழியை திறக்காதுன்னு எழுதி போயிட்டாலாம், எழுதிட்டு எங்க போனாலாம்? இலங்கை நோக்கி போயிருந்தா. புருஷனை கொண்டுட்டு, புரியுதா? அப்போ அந்த பிரச்சனையின் தீவிரத்தை சொல்லி அது ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போறதுக்கு விட்டுட்டு அடிச்சு கொடுறான் பத்தியா? அந்த போக்கு தான் இது. ராமர் ஆணவ கொலை பண்ணாருல்ல, சரி ராமராஜ்யம் இது ராமராட்சி தான் இங்க நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னாருல்ல. முதல்ல அந்த ஆளை குடி. இப்போ வீட்டுல ஒருத்தனை தேடி போலீஸ் வருது, இல்லைன்னா இப்போ வீட்டுல இருக்கிற புள்ளகள்ல எத்தும் போறாங்கல்ல, அது மேலே அந்த அமைச்சர் பிடிச்சி முதல்ல உள்ள உட்காரு. ராமர் மேல ஒரு கேஸை போட்டு, நீ தானே சொன்ன எங்க ராமரை கொண்டா, இல்லைன்னா அது வரைக்கும் நீ வா அப்படின்னு பிடிச்சி உள்ள உட்கார. இது வந்துங்க சார், இன்றைக்கு ஒரு கிண்டல் பண்றதுக்கு சும்மா இந்த இந்து மதம் சொல்லி விட்டுறா, சனாதனம்னு பேசல புரட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு சீன் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்களா. அதால இவர்கள் இந்த மாதிரி பேசுகிற போதெல்லாம் நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு அட்டா குத்துறா வெட்டுறா ஏதாவது பேசி விடுறா, எவனா கத்திங்க இருக்கட்டும். ஏன்னா இங்கதான் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டாலே பல நாய்கள் இருக்குது குலைக்கிறதுக்கு. ஆமா 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 சனாதனம், ஏய் அதெல்லாம் இல்லடா, சனாதனங்கிறது இந்தியா முழுக்க இருந்ததுடா, ஏன்டா இந்தியா முழுக்க அதை பேசல சார். இப்போ நம்ம ஊர்ல இல்லை சார், நீங்க வட இந்தியாக்கள்லாம் போனா இந்த கோயில் பக்கத்துல ஒரு மாடை வச்சிருப்போம், இல்லை எங்கன்னா போனா கூட ரோட்ல ஒரு மாடை வச்சு 4 புல்லுக்கட்டை வச்சுருக்கிறான், ஒரு புல்லை கொடுக்குறான், அதை கும்பிட்றான், போறான் சார். அந்த ஸ்டேட்டுக்குள்ள சனாதனம் எவனும் பேச மாட்டான். ஆக்சுவலா நீங்க அந்த மாதிரி இருக்குன்னா அதுதானே, அதுவும் ஒன்னாவது சனாதனம் தானே சார். அங்க எவனும் மூச்சு கட்ட மாட்டான் சார், ஒண்ணுமே இல்லை இங்க, எந்த பிரச்சனையும் இல்லை இங்க, நாங்க பாட்டு சாதாரணமா இருக்கிறோம். இங்க வந்து சனாதனம் ஏன்னா இவனுக்கு சார், இவனுங்கெல்லாம் இந்த மற்ற ஸ்டேட்டுக்கு டூர் அனுப்புவாங்களா, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு 10-50 பேர் பிடிச்சி சனாதன பிரச்சார குழுன்னு போட்டு போய் அந்தந்த பல ஸ்டேட் பல மாநிலங்களில் பேசுங்கடா அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சி சனாதன எதிர்ப்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்யணும்னு நான் இந்த இன்டர்வியூ மூலமா கேட்டுக்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பக்கம் மாநாடு நடத்திட்டு வந்துருக்கீங்க. இப்போ விழுப்புரம் மாநாடுமே உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட முடியுது. என்ன பிரச்சனையா சார் இந்த மாநாட்டில்? அதாவது மூர்த்தி மீது விடுதலை சிறுத்தைகள் புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார் விசாரணையில் இருக்குது. மூர்த்தி கூட்டம் போட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், மூர்த்தி கூட்டம் போட காவல்துறை அனுமதிக்கூடாது, விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு பெட்டிஷனை வாங்குறாங்க சார். முதல் திட்டக்குடியில் வாங்கினானும் இதை. ஆக்சுவலி பெரம்பலூரில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆமாம் சார். நான் இது வரைக்கும் நான் பி ஓப்பன் பி ஃப்ராங்க், நான் இப்போ இந்த யூடியூப் சேனல்களில் ஏதாவது கேட்குறேன்னா ஒரு அரசியலாக எங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கிற போது அதுக்கு நான் விளக்கம் தரனே தவிர, பெரும்பாலும் நான் இந்த பொதுக்கூட்டத்திலையோ இல்லை பப்ளிக் மீட்டிங்கில் அவரை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கான விஷயம் அது இல்லை, அங்கே இல்லை, பார்த்துருக்கோம். அங்கே யாரும் அந்த கேள்வியை நம்ம கிட்ட எழுப்ப போறது இல்லை. அதால நாம இந்த சமூகத்துக்கான பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகம் எதிர்நோக்குகிற பிரச்சனை என்ன, இந்த சமூகம் எப்படி நாம கொஞ்சம் உணர்வு பெறணுன்ற விஷயங்களை பேசுவதற்கு தான் உள்ளரங்கும் சரி வெளியரங்கும் சரி. எங்கேயாவது நீங்க பப்ளிக் மீட்டிங்ல இந்த மாதிரி மூர்த்தி திருமாவளவன் விமர்சித்து பேசினேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் அதை என்னோட வேலை இல்லை. பெரம்பலூர்ல மட்டும் ஒரு 2 வார்த்தை கூடுதலா ஏன் பேசுறேன்னா, ஏன்னா சும்மா நம்ம வீட்டு பொம்பளைங்க உட்காந்து கூட்டம் கட்டுக்கிறது ஒரு மனசாட்சி இல்லாம கீழே கல் அடிக்கிறீங்களேன்ற ஆதங்கத்துல ஆவேசத்துல 1-2 வார்த்தை சொன்னா தானே சார் பரவாயில்ல, அவனுக்கு கல் அடிச்சாலும் சரியான பதில் சொன்னார் மூர்த்தி என்ன அப்படின்னு ஒரு வருன்றதுக்காக ஒரு 2 வார்த்தை அதிகமாக பேசினேன் சார், வேற ஒன்றும் இல்லை.
உடனே வந்து இவங்க திட்டக்குடியில் வந்து இந்த கூட்டத்தை ஒரு நாள் போலீஸ் கூட ஐடியா கொடுத்துருக்கலாம், நீ ஒரு பெட்டிஷனை கொடு, இதை வாங்கிட்டு நாங்கள் வந்து பதில் தந்து வரோம்னு கொடுத்துருக்கலாம் பொழுது. அந்த மாதிரி வாங்கி திட்டக்குடியில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க சார். அடுத்து அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். வந்து நீதியரசர் வேலுமுருகன் காரி துப்புனார் கவர்மெண்ட் மேலே. அப்புறம் ஆர்டர் வாங்கிட்டு போய் நடத்திட்டோம். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லை சார். அடுத்து விழுப்புரத்தில் வந்து கொடுக்குறோம். விழுப்புரம் போலீஸ் கேட்குது, இந்த திட்டக்குடியில் முதல்ல உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களா, ஒரு காப்பி இருந்தால் கொடுங்களேன். எதுக்கு யாரு? இல்லை இல்லை, சும்மா என்ன கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாம், நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் தந்துடுறோம் அப்படின்னா. அதெல்லாம் எங்கிட்ட இல்லை, அது எங்குதா அப்படின்னு திட்டக்குடி போலீஸுக்கு போய் அந்த லெட்டரை வாங்கினேன். அதே லெட்டரை அப்படியே டைப் பண்ணிட்டாங்க சார். அப்போ மேலே மட்டும் திட்டக்குடி காவல் நிலையத்துக்கு பதிலாக விழுப்புரம் தாலுக் போலீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், என்னடா அது வம்பாகுது, ஒரு கூட்டத்துக்கும் இந்த மாதிரி தடங்கள் பண்ணால் இது சார். இப்போ நாங்கள் என்ன பேச போகிறோம், ஏன்பா பறையர்லாம் கொஞ்சம் சமூக ஒற்றுமையோடு இருங்க, கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைங்க, ஒரு சாதி உணர்வாக இருங்க, மற்ற சாதி கூட பிரச்சனை பண்ணாமல் இருங்க, ஒரு பிற சாதி நட்பு ஒன்று வேணும். அங்கே வட மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற 2 பேர், ஒன்று பறையர், இன்னொரு வன்னியர், 2 பேரும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பிணக்கு இல்லாமல் இருப்போம். அப்படியே பிணக்கு ஏற்பட்டால் நமக்குள்ளே அதை பேசி தீர்த்துக்கலாம். ஒன்று நீ பெரிய மிட்டாமராசு, நாங்கள் பெரிய மிட்டாமராசுலாம் இல்லை, 2 பேருமே வந்து அடிப்படையில் கைனிகாட்டில் வேலை செய்கிற ஏழைப்பாறை ஜனங்க தானே. அதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம முரண்பட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி பாமக கூட ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் ஒருத்தர் முதல்வராகன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். சப்போஸ் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தால், ஏங்க அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேங்க அப்படின்னு பாமக பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அந்த சின்ன பிரச்சனை அது என்னன்னு பார்த்து விடுங்க, எதுக்கு அதை போய் ஒரு அப்படியே வளர்த்து வன்னியரும் பறையருக்கான சண்டையை அதை மாற்றணும், ஒருத்தன் தப்பு செஞ்சால் நான் அக்யூஸ்டாக பாருங்க, தப்பு செஞ்சுனா பாருங்க அப்படின்னு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கு இந்த மீட்டிங்கால். இப்போ எங்கள் கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் வந்து திருக்கச்சூர் ஆர்வம் வந்து பேசுகிறார் மீட்டிங்கில். இப்போ பாருங்கள், அந்த நிகழ்ச்சி நேரில் அவர் பேர் இல்லை. எந்த மீட்டிங் நடத்தலாம் பாமக பேர் நிகழ்ச்சி நேரில் போட மாட்டோம், ஆனால் கூப்பிடுவோம் வந்து பேசுங்க என்ன. அப்போ ஒரு இயக்கம் எப்படி பார்க்கணும், நம்ம பேரை போடல, மற்ற அவன் அம்பேத்கர் ஆளுங்க பேர் மட்டும் போட்டுருவான், மற்ற இயக்கத்து ஆளுங்களை வன்னியர்கள் இயக்கத்துக்கான பேரோ பாமக பேரோ அதில் இல்லை, ஏன் போடணும்ல நினைக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நாங்களும் இன்னொரு கூட்டத்தில் பேர் இல்லைனா போக மாட்டேன், எதுக்கு போய் நின்று இருப்பான்னு நினைப்பேன். ஆனால் பாமகவின் பெருந்தன்மை, அவங்க வராங்கன்னா இந்த இணக்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தானே அர்த்தம். இப்போ ஜி.கே. மணி இந்த 100 ரூபாய் சம்பளம் ஒரு பிரச்சனை, ஒரு 6-7 மாசமா ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் மாதம் 100 ரூபா சம்பளம் வாங்கின்னு காலைல பெருகிறானுங்க நம்ம ஆளுங்க. ஒரு 5000 பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையை ஜி.கே. மணி அவர்களிடம் போய் நான் கொண்டு போய் பேசுகிறேன். அவர் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு சரி இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசுகிறாருன்னா அது எதால் வந்தது? மூர்த்தி பறையர் பேரை தலைவர்ன்றதால இல்லை. சரி, மூர்த்தி நோக்கம் இது, நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணுறான், நம்ம ஆளுங்க வந்து கூட ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க, இது வரவேற்கத்தக்கது அடிப்படையில் தான் என்னை வந்து வாங்க நான் அதை பார்ப்போம் என்ன பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு இணக்கமான சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருக்குல்ல, அது ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க அங்கங்கே போய் மனுவை கொடுத்து இந்த மாதிரி விழுப்புரத்தை ரிஜெக்ட் பண்ணாங்களா. சரி, மீன் டைம் நாங்கள் அடுத்து விருதாச்சலத்தை பண்ணுவோம்னு அங்கே ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் சார். இதே விழுப்புரம் போலீஸ் என்ன கொடுத்தாரோ அதே லெட்டரை வாங்கி விருதாச்சலம் போலீஸும் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு வரை நீதிமன்றம் நாங்கள் போகணும், அது ஒரு மன உளைச்சல் உண்டாகணும். எந்த காலத்திலும் இந்த பறையர் சமூக மக்கள் ஒரு தன்னுணர்வு பெற்றக்கூடாதுங்கிறதுல வேற எவனா எதிராக இருந்தால் பரவாயில்ல, விடுதலை சிறுத்தைகளே எதிராக இருக்காங்க. இதை புரிந்து கொள்கிற காலம் மிக விரைவில் வரும். அதால் எங்கே கூட்டம் போட்டாலும் இவங்க போய் ஒரு தகவல் மனுவை கொடுத்து போலீஸும் என்னமோ வெளிலட்சிய போலீஸாக நிறைய பேர் மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து இது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. என்னையா நம்ம ஒரு 200-300 பேர் ஒரு கூடி ஒரு அரங்கத்துக்குள்ள பேசிக்க போகிறோம், இதுக்கு என்னையா பிரச்சனை இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு? நான் முழுக்க சொல்றது இது ஏதோ வந்து திருமாவளவனாக இதை செய்கிறாருன்னு கூட நான் நினைக்கல. திமுக சொல்லுது, வட மாவட்டத்தில் இருக்கிற பறையிற வன்னியரை ஒன்றாயிட போகிறாயா, அப்புறம் உனக்கு எனக்கு வேலை இல்லாமல் போயிடும், அதால பாரு அதை எஜமா நான் பார்த்துக்கிறேங்க, எங்கள் பயலுவ தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப இதற்கு நேர் எதிராக விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கத்தை பயன்படுத்துகிறாரு தான் நான் பார்க்குறேன். அதால நிறைய தடை இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னமும் நீங்கள் பெரிய இயக்கம் 2 MP வச்சுருக்கோம், 4 MLA வச்சுருக்கேன்றீங்க, சும்மா ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அதில் தான் இருக்குது இந்த பறையர் பேரின் அரசியல் நான் பார்க்குறேன். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ அதிமுகவை பற்றி, அதிமுக திருமாவளவனை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை, ஆனால் திருமாவளவன் எந்த கூட்டத்துக்கு போனாலுமே வந்து
அதிமுக RSS-ஐ கைக்கூலியாக மாறிவிட்டது, RSS வழியில் நடக்கிறது அப்படின்ற மாதிரி எதுக்கு சார் அவர் தேவையில்லாம அதிமுக வம்பு இழுக்கிறாரு? சரி அவரு தப்பா நினைக்காது. அவருக்கு பேசுறீங்களா? அவர் பேசலாம். ஆம்பிளிஃபயர்ல இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதை அவுட்புட்டை அதை கொஞ்சம் சவுண்ட் லவுட் பண்ணி அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும்ல. அவர் வாடகை ஒளிபெருக்கி தானே, பின்னாடி என்ன சொல்லுறாங்களோ அதில் முன்னாடி பேசுவார், அவ்வளோதான். சார் அதே முத்தரசன் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு சார், நாங்க மட்டுமா 25 கோடி ரூபா காசு வாங்கினோம், எல்லாரும் தான் வாங்கினாங்க, ஏன் விசிகேவும் வாங்கினாங்க அப்படின்ட்டு. வாங்கியிருக்காங்களா சார்? எவ்வளோ வாங்கினாங்கன்ற மாதிரி டீட்டெயில் சொல்லல அவரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும், விடுதலை சிறுத்தைகள்கிட்ட தான் கேட்கணும். காசு வாங்க நல்ல வேலை, அதை பற்றி ஒன்றும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே உள்ளல. அதான் சார் அவர் முத்தரசனுக்கு அதான் சார் ஃபீலிங்க, நாங்க வாங்கினது மட்டுமே எல்லாமே குத்திட்டு இருக்கீங்க, எல்லாரும் தானே வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் மேலக்கிறன்னு பார்த்து போனா கீழே ஒருத்தங்கிறான் பாரு. அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தானே காசு வாங்கினாங்க சார். இது ஏற்கனவே ஒரு ஒத்துவந்ததுதான் சார். சிதம்பரம் தொகுதியில் பிசிக்கு 400 ரூபா ஓட்டுக்கு, எஸ்சிக்கு 200 ரூபா. ஏடா இதே சனாதனம் இதுலேயும் அவனுக்கு 400, சரி இவங்களுக்கு 400 கொடுத்துருப்பான். என்ன உன் வீட்டு காசா சொல். ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி இத்தனை 1000 கோடி சிதம்பரம் தொகுதியில் திமுக செலவு பண்ணியதாக ஒரு நெறியாளர் கேட்குறாரு. பண்ணியிருக்கலாம் ஏங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கலாம். ஏங்க ஓட்டை விற்கக்கூடாது, ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க. இப்போ சொன்னா என்ன? அப்போ அந்த ஆளுக்கு வேறு வேலை என்னங்குது? நான் அம்பேத்கரோட ஒருபடி மேலே இல்லை, அதனால அம்பேத்கர் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க, நான் சொல்றதை எழுதிங்க அப்படின்னு சொந்த சமூக மக்களே ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா யார் வீட்டு காசு? இது இவங்க வீட்டு காசு தானே. அதனால எல்லாருக்கும் தெரியும் சார். இருந்தாலும் முத்தரசன் அதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஐயோ அந்த ஆள் எங்கேயும் முத்தரசன் ஒரு இடத்துல சொன்னாரு, அதை யாராவது பேசி கீசி ஊர் முழுக்க பேசுறாதீங்க விடுங்கயா அப்படின்னு அவங்க அமைதியாக போறாங்க. அதனால எடப்பாடியார் அவர்களையோ இல்லை பிஜேபியோ திருமாவளவன் விமர்சனம் பண்ணதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். அது திமுக அதை பேசுறதுக்கு அந்த தகுதி இல்லைல்ல. தகுதி இருந்தா இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு திருமாவளவனா நம்ம கேட்கலாம், யோ நீங்க போய் தாமரையில ஓட்ட போடுங்க கையெழுத்து வயசு வச்சு அப்ப தெரியலையா அப்படின்னு கேட்கலாம் நம்ம. இருந்தாலும் அதுக்கு ஒரு சாக்கு போக நாங்க இல்லை, நாங்க திமுக கூட இருந்தோம், திமுக அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சப்பக்கட்டை கட்டுருவாரு. ஆனா நேரடியா திமுக பிஜேபியோடு நீங்கள் ஒரு இப்படி தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னால் பிஜேபி தீண்டப்படாத கட்சி இல்ல, RSS திக போல ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான். இந்த விளக்கத்தை இந்தியாவில் எவனும் கொடுத்துதான் நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நேரடியா ஏங்க இது மதவாதங்கன்னு சொல்ல முடியாது இல்ல, உங்களுக்கு திருடா மயிர்வாதமாடா அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்துடும்ல. இன்றைக்கு இந்து மக்களின் பெரும்பான்மை கட்சி என்று சொல்லப்படுகிற பிஜேபி கூட எங்களில் பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள், எங்களில் 85% 90% இந்துக்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னதில்லை சார். திமுக சொல்லியிருக்கு, விசிக சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன புடுங்க சனாதனி? சனாதனம் அந்த வார்த்தை கூட இருந்தது. சனாதனம்னா இந்து மதம், இந்து மதம்னா இந்துக்கள். சரிப்பா உன் கான்செப்டை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அப்போ என்னுடைய இயக்கத்தில் 85% இந்துக்கள்னு சொல்றல, அப்போ சனாதன கட்சி நீங்க தானே, விசிகவும் திமுகவும் தானே. அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார், பாவம் சார். ஓகே சார், உங்க ஜனநாயகமான பதில்களுக்கு மிக்க நன்றி சார்.